இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள். இத பாருங்க, விடியறதுக்குள்ள என் பையனுக்கு கடிச்சாகணும். இல்லனா நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. அப்படிலாம் பேசாத கௌரி. நம்ம கௌசிக்கு ஒன்றும் ஆகாது. அவன் நல்லபடியா திரும்பி வருவான். கௌஷிக் இறங்கு. வா. என்னாச்சு கௌஷிக்? அப்பா அம்மா நான் காணாம போயிட்டேன்னு கோவமா இருப்பாங்க. நீ போய் பேசிட்டு வா. சரி. என்னங்க? யாருமா நீ? என்ன விஷயம்? உங்க பையன் கௌஷிக் கிடைச்சிட்டாங்க. என்னது? கௌஷிக் கிடைச்சிட்டானா? நிஜமாவாமா சொல்ற? ஆமாங்க. 5 மணிக்கு நான் கௌஷிக்க ஸ்கூல் வாசல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நைட்டு டிவில நியூஸ் பார்த்ததும் தேடி பார்க்கலாமே நான் மறுபடியும் போனேன். கிடைச்சிட்டான். ஐயோ ரொம்ப நன்றிமா. முன்ன பின்ன நீ யாருன்னு தெரியலனாலும் நீ இப்ப எனக்கு தெய்வமா தெரியற. என் உயிர் எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. என்னம்மா அவன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு நீ மட்டும் வந்து நிக்கிற? கௌஷிக் எங்க? எங்க? உள்ள வந்தா நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்து வெளியிலேயே நின்னுட்டு இருக்கான். நான் போய் அவனை திட்டுவேனா? என்னம்மா நீ? கௌஷிக் 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 டேய் செல்லம். கௌஷிக் கௌஷிக் எங்கம்மா கௌஷிக்? எங்க அவ? அங்கதானே இருந்தான். இங்க இல்லையே. எங்க கௌஷிக்? இங்கதான் இருந்தான். கௌஷிக் 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 என்ன விளையாட்டுது? வா. ஏமா அங்க யார் இருக்கா? வான்னு கூப்பிடுற? அங்க யாருமே இல்லையே. கௌஷிக் எங்கம்மா? இதோ இங்க நின்னுட்டு இருக்கானே. எங்களுக்கு 2 கண்ணும் நல்லா தெரியும். எங்க வேதனை உனக்கு விளையாட்டா போச்சா? இத பாரு, நாங்களே புள்ளைய காணோம்னு துடிச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து கௌஷிக் கடிச்சிட்டா இதோ எதிர நிக்கிறாரு போய் சொல்லிட்டு இருக்க. எங்களை வேதனைப்படுத்துறதுல அப்படி என்ன உனக்கு லாபம்? கௌஷிக் என் கண்ணுக்கு தெரியறான். ஆனா இவங்க கண்ணுக்கு தெரியலையே. அப்படின்னா கௌஷிக் இறந்து ஆவி ஆயிட்டானா? உன்னை பார்த்தா நார்மலா தான் தெரியுது. நல்லா தான் பேசிட்டு இருக்க. அப்புறம் ஏன் இங்க வந்து எங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்க? வேதனையில இருக்கிறவங்கள பார்த்து ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு வந்திருக்கா போல இருக்கு. இல்ல, அந்த எண்ணத்தோட நான் வரல. உண்மையிலேயே கௌஷிக் எங்க? போதும் நிறுத்து. கேவலம். இப்படி எல்லாம் நடிச்சு அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிப்பீங்க? நாங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணுமா. அப்பா பைரவி சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. நான் இங்கதான்ப்பா நிக்கிறேன். ஏன்பா நம்ப மாட்டீங்க? இன்னொரு தடவை இப்படி இங்க வந்து நின்ன என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. Get out! கௌஷிக் அம்மா அம்மா என்ன பாருமா. அம்மா அம்மா நான் தான் வந்துட்டேன்லம்மா. அழுவாதம்மா. என்ன பாருமா. அப்பா அப்பா அம்மாவை அழவேணான்னு சொல்லுங்கப்பா. அப்பா நீங்களாவது என்கிட்ட பேசுங்கப்பா. ஏன்பா 2 பேரும் அழுவுறீங்க?
அப்பா நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. கௌஷிக், நீ யார்கிட்ட என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கியோ தெரியலையப்பா. அம்மா அம்மா நான் உன் முன்னாடி தாம்மா நிக்கிறேன். என்ன பாருமா. கௌசிக் கௌசிக் நீ எங்கடா இருக்க? அப்பா நான் இங்கதான்ப்பா நிக்கிறேன். என்ன பாருங்கப்பா. என்கிட்ட பேசுங்கப்பா. அம்மா பேசுங்கம்மா. ஐயோ ஏன் ரெண்டு பேரும் இப்படி பண்றீங்க? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? கௌஷிக், என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நான் சாரி கேட்டும் எவ்வளவோ கெஞ்சியும் அவங்க கோபம் குறையவே இல்லை. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? இல்ல கௌஷிக், அவங்களுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீயும் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க? அது நீ அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்ட. நீ பேசுறது அவங்களுக்கு கேட்காது. அதான் ஏன்? ஏன்னா நீ இறந்து போயிட்ட. இறந்து போறதுன்னா? இறந்து போறதுன்னா சாமி கிட்ட போறது. நான் எங்க சாமி கிட்ட போனேன்? உன்கிட்ட தானே இருக்கேன். யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொன்னல, உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியற? சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. இல்ல நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. சரி, நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும். நீ என் வீட்டுக்கு வா. அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். வா. கௌஷிக், ஷோ கௌஷிக், நீ இங்க நிக்கிறியா? பார்த்து நடந்துக்கோ. அம்மா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. சரியா? சரி. வா. அம்மா. அப்பா வந்து சேர்ந்துட்டியா? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? வா. உங்க அப்பா வர வரைக்கும் இனிமே நீ வெளியவே போகாத. பயமா இருக்கு. ஐயோ, பெத்த பொண்ணு ராத்திரில தனியா இறங்கி போனா தாய் மனசு என்ன பாடுபடும். நீ ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தாண்டி தெரியும். நெஞ்சு அப்படியே படபடங்குது. நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து உங்க அப்பா கரெக்டா போன் பண்றாரு பாரு. பைரவி எங்க குடு அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றது? இல்லங்க பைரவி பூங்கொடை விட்டு போயிருக்கா. என்னமோ போய் சொல்லி சமாளிச்சேன். இந்த பாரு, உங்க அப்பாட்ட போய் சொல்றது எனக்கு பிடிக்காது. நீ வந்து அவருக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுனா. அம்மா, அந்த பையன் கிடைச்சிட்டானா? அவன் கிடைச்சிட்டாமா. அப்பாடா. அப்புறம் அவ அப்பா மக்கள் சந்தோஷம் ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கம்மா. அப்படியா? முருகா, பையன் கிடைச்சிட்டான்னு பெத்தவங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்குவாங்க. எதுக்கு போய் சொல்ற? நான் போய் சொல்லல. நீ போய் சொல்லல, நான் தான் போய் சொன்னேன். அதனால தான் நீ அப்பாக்கு போன் பண்ணி உண்மையை சொல்லிடுன்னு சொன்னேன். சரிம்மா, இப்ப நான் அதாம்மா சொன்னேன். சொல்லலையே, நீ என்னமோ போய் சொல்லலன்னு சொன்ன. ஐயோ அம்மா, நீ போமா. எனக்கு தலை வலிக்குது. நீ போ. முதல்ல எனக்கு காஃபி கொண்டு வா போ. ஆமா, நான் பேசினா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தலை வலிக்கும். இரு. கௌஷிக், அப்ப என்கிட்ட நான் செத்துட்டேன்னு சொன்னேன். இப்போ உங்க அம்மா கிட்ட நான் கிடைச்சிட்டேன்னு சொல்ற. டேய், உன்கிட்ட என்னடா சொன்னேன்? நீ என்ன தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொன்னேன்ல. அதனால தாண்டா நான் போய் சொன்னேன். கோச்சுக்கிட்டியாடா? சரி வா, நாம இங்க இருக்க வேண்டாம். நம்ம ரூமுக்கு போலாம். வா.
பைரவி, அம்மா நீ பண்ண கூத்துல சப்பாத்தி எல்லாம் பண்ணிட்டேன், குழம்பு வைக்க மறந்துட்டேன். மத்தியானம் வச்ச காரக்குழம்பு இருக்குது, போதுமா? ஐயோ ஏதாவது குருமா பண்ணுமா. ஆ? என்னது இது? செவத்துல மாட்டிருந்த மூஞ்சி என்ன அந்தரத்துல தொங்குது? ஏய், கிட்ட கிட்ட மாத்திரம் வரக்கூடாது. இந்த பார், கிட்ட வர வேலை வச்சுக்காத. பைரவி, பைரவி! ஐயோ, போன் அடிக்குது. அவர்தான் ஏற்கனவே 2-3 தடவை போன் பண்ணிட்டாரு. பைரவிட்ட கூடன்னு சொல்லுவாரு. பைரவி, ஐயோ போன் கொடுக்கலன்னா கத்துவாரு. ஐயோ ஆன்ட்டி நான் தான். பயப்படாதீங்க ஆன்ட்டி, இது உங்க வீட்டு மாஸ்க் தான். பைரவி, பைரவி, பைரவா! ஐயோ! பூ. கௌஷிக், மாஸ்க் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் தான் அந்த வீட்ல இருக்கிற திங்ஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என்ன கௌஷிக் நீ? கௌஷிகா? அது யாரது கௌஷிக்கு? இவளுக்கு ஏற்கனவே தெரியுமா? உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன். நீ இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறத அம்மா பார்த்தாங்கன்னா அம்மா பயந்துருவாங்கடா. பயந்துருவாங்களா? உயிரே போச்சுடி. அம்மா, பைரவி, இந்த பாரு, யாரோ ஒரு சின்ன பையன் காணாம போயிட்டான்னு சொன்னதுனால தான் ராத்திரியில நான் உன்னை வெளியே அனுப்புனேன். அவன் கிடைச்சிட்டானேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். பார்த்தா உன் கூட ஒரு ஆவி உள்ள வந்துருச்சு. என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்து வெளியே துரத்தி விட்டுரு. கௌஷிக், நீ ரூமுக்கு போ. ரூமுக்கு போக சொல்றியா? வெளியே போக சொல்றீ? இருமா ஒரு நிமிஷம். சரி. ஐயோ, இதுங்கெல்லாம் என் கண்ணுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குதுங்களே. ஏய், உனக்கு தெரிஞ்ச ஆவிதானே, நீ பேர் வச்சு கூப்பிட்ட. ஐயோ அம்மா, நீ வாமா. முருகா 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 முருகா. உட்காரு. ஏய், என்னடி உட்கார வச்சுட்டு உத்தரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. அது அம்மா, அது வந்து அம்மா, காணாம போனான்னு தேடிட்டு போனேன் இல்ல, அந்த பையன் தாமா இவன். அவன என்னடி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் கிடைச்சிட்டா அவங்க அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷமா ஆயிட்டாங்கன்னு சொன்னேன். இல்லம்மா, நான் இவனை தேடிக்கிட்டு போனப்போ வழியில இவனை பார்த்தேன். அவன் வீட்டுக்கும் நான் கூட்டிட்டு போனேன். ஆனா அவங்க அப்பா அம்மா கண்ணுக்கு இவன் தெரியலம்மா. அப்புறம் தாம்மா எனக்கே தெரிஞ்சது இவன் இறந்து போய் ஆவியான விஷயம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் சொல்றதெல்லாம் நிஜம். பாவம்மா, அவன் சின்ன பையன்மா. அவன் எப்போ எப்படி இறந்தானே தெரியலம்மா. முருகா, அதை விட வருத்தமான விஷயம், தான் இறந்தது அவனுக்கே தெரியலம்மா. முருகா முருகா முருகா, என்ன கொடுமைடா இது? இப்படி எல்லாம் கூட நடக்குமா? என்னம்மா செய்ய போற நீ? என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. அவன் இறந்து போன விஷயத்த அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதனாலதான் அவனை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் நம்ம வீட்லயே இருக்கட்டுமா? ப்ளீஸ். இருக்கட்டும்மா, நல்லாவே இருக்கட்டும். ஒரு நாள் என்ன, அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி அனுப்பு. முருகா, ஒவ்வொருத்தருக்கு நீ என்ன விதி வச்சிருக்கிறியோ. சரி, நான் போய் சமையலை கவனிக்கிறேன். கௌஷிக், நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க? வா, ரூமுக்கு போலாம். என்ன கௌஷிக், ஏன் கண்ணாடியே பாத்துக்கிட்டு இருக்க? நீ மட்டும் கண்ணாடியில தெரியற, ஆனா நான் தெரிய மாட்டேங்கிறேனே. சொல்லு பைரவி, ஏன் தெரிய மாட்டேங்கிறேன்?
கண்ணாடியில மட்டும் இல்ல கௌஷிக், இனிமே நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட. அதான் ஏன்? நான் தான் சொன்னேன் இல்லடா, நீ இறந்துட்ட. அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கியே. இறந்து போறதுன்னா என்ன? இறந்து போறதுனா செத்து போறதுன்னு கூட சொல்லுவாங்கடா, கேள்விப்பட்டிருக்கியா? செத்து போறதுன்னா? நான் ஆசையா வளர்த்த நாய்க்குட்டி, அது பேர் கூட டாமி. ஒரு நாள் காலையில அது செத்து போச்சுன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது என்னால பார்க்கவே முடியல. அது மாதிரியா? ஆமா, டாமி இருந்த வரைக்கும் எல்லாரும் அதை பாசமா பார்த்துக்கிட்டோம். அது செத்ததுக்கு அப்புறம் அது மூஞ்சு கூட மறந்து போச்சு. அதே மாதிரி என்னோட அப்பா அம்மாவும் என்ன மறந்துடுவாங்களா? அப்படியெல்லாம் இல்ல. உங்க அப்பா அம்மா மனசுல வாழ்நாள் பூரா நீ இருப்ப. அவங்க மனசுல நீ எப்பவும் வாழ்ந்துகிட்டு இருப்படா. நான் இங்கே தான் இருக்கேன், அவங்கள பார்த்துட்டு இருக்கேங்கிறத அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கௌஷிக், நீ ரொம்ப நாள் இப்படியே இருக்க முடியாதுடா. நீ உன் உலகத்துக்கு போயே தான் ஆகணும். என்னோட உலகமா? அது என்ன உலகம்? அது ஒரு தனி உலகம். அங்க நிறைய பேர் இருப்பாங்க. இறந்து போய் ஆவி ஆகுறவங்கலாம் அங்கதான் வருவாங்க. அப்பா அம்மா விட்டுட்டு நான் அங்க போய் தான் ஆகணுமா? ஆமாண்டா, உன் ஆத்மா சாந்தி அடையும் போது அதுக்குண்டான பக்குவம் உனக்கே வந்துரும். நான் அங்க போகும்போது எங்க அம்மாக்கு குட் பை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது முடியுமா? முடியும் கௌஷிக், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் பைரவி. கௌஷிக், கௌஷிக், இப்படி இறந்ததே தெரியாத அளவுக்கு என்னடா நடந்துச்சு உனக்கு?